ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இதில் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டோரி தான் வந்துட்டு சொல்கிறேன். ஒரு ஒரு 20 வயசு உள்ள வந்து ஒரு பாட்டியும் ஒரு 50 வயசு உள்ள வந்து ஒரு 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 மனிதர் இல்லைங்களா. அவங்க 2 பேரும் வந்துட்டு பாபாவுக்கு வந்துட்டு சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க சரிங்களா. ஒரே நேரத்தில் பாபா வந்துட்டு வந்து என்னென்னா என்னுடைய அவருடைய பக்தர்கள் வந்துட்டு எந்த மாதிரி அவருக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி செய்யக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவார் சரிங்களா. அப்போ வந்துட்டு நீங்கள் நான் அதான் வந்துட்டு பாபா மாதிரி வந்து ஒரு 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 கடவுள் வந்துட்டு கிடைக்க மாட்டாருன்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்களுடைய அந்த அடையவருக்கு அவர் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்பாரு. அவங்கள விருப்பப்படையே அவங்க வந்துட்டு செய்யட்டும், அவங்க வந்துட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்வார் சரிங்களா. அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த அந்த மனிதர் வந்துட்டு பாபாவுடைய கை காலெலாம் வந்துட்டு அமர்த்திட்டு இருந்தார். கால்களை வந்துட்டு பிடிச்சி விட்டுட்டு இருந்தார். அந்த அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா பாபாவுடைய அந்த விழா எலும்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு அமர்த்தி வந்துட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க, அமர்த்தி வீட்டிட்டு இருந்தாங்க சரிங்களா. அப்போது அந்த மாதிரி வந்துட்டு அவங்கவுங்களுக்கு எப்படி என்ன தோணுதோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு செய்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்துட்டு செய்துட்டு இருக்கும் பொழுது அந்த அந்த சுற்றி வந்துட்டு இருந்தவங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா பாபாவுடைய அந்த உடைய அந்த விழா எல்லாம் வந்துட்டு உடைச்சிட்டு போகிறீங்க, அதனால் பார்த்து வந்து மெதுவாக பிடிச்சி விடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா. அதை கேட்டு பாபா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கோபம் ரொம்ப வந்து இருந்து ஒரு ஒரு கம்பம் மாதிரி இருக்கும் இல்லையா, கம்பம் சொல்லுவாங்களே, கம்பம் தூண் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்துட்டு அது அந்த அவர் கையில் வந்துட்டு ஒரு ஒரு தடி வச்சுருப்பார் இல்லையா, அந்த தடியை வந்து வச்சுட்டு அந்த கம்பத்துக்கும் பாபாவுக்கும் இடையில அந்த தடி இருக்குது சரிங்களா. அந்த தடி வந்துட்டு இருக்குது. அவர் அந்த கம்பத்தை நோக்கி வந்துட்டு அந்த பாபா அந்த கம்பம் பார்த்திங்கன்னா பாபாவுடைய வயிற்றில் இருக்குது, என்ன வயிற்றில் வந்துட்டு இருக்குது. வயிற்றில் வந்துட்டு இருக்கும் பொழுது அவர் வந்துட்டு அந்த கம்பத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. எல்லோரும் பயப்படுறாங்க, ஏதாவது ஆயிடப்போகுது அவருக்கு. ஏன்னா புரியுதுங்களா, இப்போது அந்த கம்பம் அந்த கம்பு இருக்கு இல்லையா, கம்புக்கு ஒரு பக்கம் பாபாவும் ஒரு பக்கம் அந்த தூண் இருக்குது சரிங்களா. அவர் அந்த தூணை நோக்கி போயிட்டுருக்காரு. பாபாவுடைய வயிற்றில் அந்த கம்பு இருக்குது, என்ன அந்த தூணை நோக்கி போயிட்டுருக்காரு. அப்படி அந்த மாதிரி போயிடும்போது எல்லோரும் பயப்படுறாங்க, இதை ஏதாவது ஆகிடப்போகுது, பாபா இது ஆகிடப்போகுதுன்னு பயப்படுறாங்க. ஆனால் ஒன்றும் ஆகலை. அந்த மாதிரி அவருக்கு ஒரு அதிகமான ஒரு கோபம் ஏன் வருது, எப்போ வருது அப்படின்னா, அவருடைய அடியவர்களை அவங்களுக்கு அவங்க போக்கில் அவங்களை விட்டுடணும் சரிங்களா. ஆனால் அவருக்கு தெரியும், அவருக்கு ஆனால் அவரே பார்த்திங்கன்னா அவங்க அந்த அடியவர்கள் எந்த மாதிரி சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி செய்யட்டும். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் கொடுப்பாரு சரிங்களா. அந்த மாதிரி தான் அவர் வருங்காலத்தில் இருந்திருக்காரு, என்ன இது ஒன்று. அப்போது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு இன்னொரு ஒரு பாட்டியும் ஒரு தாத்தா வயசுலுக்கு ஒருத்தரும் பார்த்திங்கன்னா பாபாவுடைய இந்த அந்த பாட்டி பாபாவுடைய அந்த விழா எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க.
அந்த அந்த தாத்தா ஏஜில் குழந்தை உள்ள ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு வந்துட்டு காலை வந்துட்டு பிடிச்சிட்டு இருந்தார் காலை. அந்த மாதிரி வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது அப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்கள அறியாமல் அவங்க வந்து அவங்க அந்த 2 பேர் தலையும் வந்துட்டு ஒன்றா வந்து மோதிக்கிச்சு. யார்? அந்த தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க அதை வந்து ஒன்றா வந்துட்டு மோதிடுச்சு. அப்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, பாபா பார்த்தியா, இந்த 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 கிழவனுக்கு என்ன வயசாகுது பார்த்தீங்களா, ஆனால் இது வந்துட்டு என்ன முத்தமிட பார்க்குறாரு பாபா அப்படின்ட்டு அந்த கிழவி வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு பாபா வந்துட்டு கேட்டு அந்த தாத்தா ஏச்சிருக்கா இல்லைங்களா, அவர் ரொம்ப வந்து அவருக்கு வந்துட்டு அப்பாண்டமாக அந்த அம்மா சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவர் வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு கோபமாக வந்துட்டு ஆனார் இல்லைங்களா. கோபமாக அந்த அம்மா வந்துட்டு பார்த்தாரு, பெரிய சண்டை வரப்போகுது அப்படின்ட்டு அங்கேருந்து எல்லாருமே வந்துட்டு பயந்தாங்க. அப்போ பாபா வந்துட்டு ஒன்று சொன்னார், அவர் பேர் வந்துட்டு அண்ணா சாஹிப் தான் நினைக்கிறேன். சரியா? அந்த மாதிரி நீ வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு சொன்னதில் வந்துட்டு என்ன தப்பு இருக்குது? நீ வந்துட்டு தன் மகனை வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு வந்து முத்தமிடணும்னு நினைக்கிறதில்ல ஏதாவது தவறு இருக்குங்களா? தவறே இல்லைல்ல. அதை தான் அந்த அம்மா சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே எங்கள் வந்து எல்லாருமே வந்துட்டு சிரித்தாங்க. சரிங்களா? அது மாதிரி நம்ம ஒவ்வொரு அந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் எப்படி எடுத்துக்கிறோம். நம்ம மனது வந்து தூய்மையாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த வந்து ஒரு நெகட்டிவ்ஸ் வந்துட்டு நம்மகிட்ட வந்து நெகட்டிவ் எண்ணங்கள் நமக்கு தோணாது இல்லைங்களா. அது மாதிரி தோணாமல் இருக்கும் பொழுது எதுவுமே வந்து நமக்கு தப்பாகவே தெரியாது இல்லைங்களா. அதுதான் வந்துட்டு பாபாவுடைய டிவோட்டிஸ் வந்துட்டு அதே மாதிரி அப்படி தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுதான் வந்துட்டு ஏன்னா பாபா வந்துட்டு அவருடைய பக்தர்களை வந்துட்டு அவர் வந்து அவங்களுடைய பண்பு உருவாகவே அவர் வந்து மாற்றிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வந்து அவருடைய ஒரு ஆளாகவே அவர் வந்து மாற்றிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி வந்து அவங்களுக்கு அது தெரியாது அவங்களுக்கு. சரிங்களா? வந்து இந்த காலத்தில் இந்த மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அவங்க தோணாது, அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு உதயமாகாது. அவங்க ஒரு லோகத்தில் இருப்பாங்க பாபாவுடைய அடியவர்கள் பக்தர்கள் அவங்க. சரிங்களா? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இப்போ அந்த வந்து புக்கில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, வந்து என்னுடைய அடியவர்களை வந்துட்டு அவர் வந்துட்டு தன்னுடைய பண்பு உருவாகவே வந்து மாற்றிக்கிறேன் நான் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்துட்டு சத்தியமான வந்து ஒரு வாக்கு. சரிங்களா? இந்த சாய்பாபா புக்கில் அந்த புக்கில் அவர் சொல்லிக்கிறது அத்தனையுமே வந்துட்டு உண்மை. சரிங்களா? நான் அதை சொல்லிக்க நினைக்கிறேன். வந்து ஒன் டைம் நான் வந்துட்டு எங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெளியில் நடக்கிறது, நான் உள்ளே இருக்கேன். உள்ளுக்கு வந்து நான் வந்துட்டு வெளியே வந்து வெளியில் என்ன நடந்ததோ அதை நான் பேசுகிறேங்க. சரிங்களா? அது இப்போ இது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். நீ உள்ளே தானே இருந்த, எப்படி உனக்கு தெரியும் இங்கே நடந்தது அப்படின்ட்டு எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அப்போது அங்கே வந்துட்டு பாபா வந்துட்டு தன்னுடைய பக்தர்கள் மூலமாக தான் அவர் வந்துட்டு தன்னை வந்து வெளியே காமிக்கிறாரு. சரி, அவர் வந்து இன்னும் வந்து வாழ்ந்து தான் இருக்கார். சரிங்களா? பாபாலாம் அப்போது தன்னுடைய அடியவர்கள் மூலமாக தான் அவர் வந்துட்டு தன்னை வந்துட்டு வந்து வெளிப்படுத்திக்கிறார் இல்லைங்களா. அப்போது நம்ம அவங்க அந்த அடியவர்கள்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு ட்ரூத்தாக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து யாருக்கும் தீங்குலாம் பண்ண மாட்டாங்க. பாபாவுடைய டிவோட்டிஸ்லாம்
அவங்க அவங்க அவங்களுக்கு வந்து கனவுல கூட சரி அவங்க வந்துட்டு யாருக்குமே சரி அவங்க வந்துட்டு தனக்கு தீங்கு பண்ணவங்களுக்கு கூட சரி அவங்க வந்து தீங்கு வந்துட்டு நினைக்க கூட மாட்டாங்க. சரிங்களா? அது நீங்கள் வந்துட்டு ஒரு உறுதியாக நீங்கள் வந்துட்டு நம்பலாம். இப்போது என் வாழ்க்கையில் நான் வந்துட்டு எனக்கு எனக்கு தீங்கு பண்ணவங்க எல்லாருக்குமே நான் வந்துட்டு அவங்க அவங்க வீட்டுக்கெலாம் கூப்பிடுவாங்க. நான் போவேன். எனக்கு தெரியும். நான் வந்துட்டு கூப்பிடும்போது பாபனுக்கு ஃபஸ்ட்டே எனக்கு சொல்லிடுவார், இதுக்கு தான் வராங்க, இதுக்கு தான் கூப்பிட்றாங்க, உன்னை வந்துட்டு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவார். என்ன எனக்கு அது தப்பாகவே தெரியாது. என்ன எதுக்கு அவங்க பயன்படுத்திக்க போகிறாங்க? அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே அவங்க நினைக்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையே, இல்லைங்களா? அதனால் ஆனால் ஏமாற்றக்கூடாது இல்லைங்களா? அது தப்பு இல்லைங்களா யாரையுமே. அது மாதிரி அது பாபா வந்து அவங்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு அவங்களுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தான் நமக்கு இல்லைங்களா? நம்ம நல்லது நினைக்கிறோம், நமக்கு தீங்கு பண்ணவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு கடவுளுக்குள்ள குணம் அதெல்லாம். சரிங்களா? கல்லால் நீ அடிச்சிட்ட அப்படின்னால கடவுள் அடுத்த நாளே கடவுள் வந்துட்டு ஒன்று வந்துட்டு இடிச்சு தரேன் என்ன, இல்லைங்களா? அதெல்லாம் இல்லை. என்ன தெரியாமல் செய்கிற போனால் போது போ அப்படின்ட்டு வந்து மன்னிச்சிடுறாரு இல்லைங்களா? அது மாதிரி தான் என்ன. அதனால் பாபாவுடைய டிவோட்டிஸ் வந்துட்டு யாருக்குமே எந்த காலத்துலேயும் மனதாலேயும் அவங்க வந்துட்டு தீங்கு நினைக்க கூட மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் அவங்கள வந்துட்டு ஒரு பாபா மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அவங்களையுமே நீங்கள் நினைக்கணும். நீங்கள் நினைக்கும் பொழுது உங்கள் மனது அவ்வளோ சுத்தமாகும், தூய்மையாகும். சரிங்களா? உங்கள் மனதுக்கு தான் உங்களுக்கு தான் நல்லது. அந்த மாதிரி நீங்கள் நினைக்கும் பொழுது எனக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் அது யார்கிட்ட வந்து உதயமாவது முதல்ல வந்து அவங்களுக்கு தான் தீங்கு பண்ணும் இல்லைங்களா? அதுக்கப்புறமா தான் அது வந்து யாரை நோக்கி அவங்க வந்துட்டு யாரை பற்றி நினைக்கிறாங்களோ அவங்கள பற்றி நம்ம அவங்கக்கிட்ட போகணுமா வேணாமா அப்படிங்கிறது அந்த அப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சனை பொறுத்து இருக்குது இல்லைங்களா? அதனால் நம்ம மனதை நம்ம சந்தோஷமாக தூய்மையாக வந்து நிம்மதியாக நம்ம வச்சுக்கிறது தான் நம்முடைய கடமை இல்லைங்களா? அது நமக்கு ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.